அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது நாகரிகம் இல்லாம நாக்கு தடிப்போடு பேசக்கூடியவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறார்கள். ஆகையால இந்த பேச்சை மாத்திக்கிறணும். எதுக்கு எந்த வாதத்தை வைக்கணும்னு கூட தெரியாதா? பேராசிரியருடைய நடையை பற்றி பாத்திமாங்கிற பொம்பளை பிள்ளையாட்ட உட்கார வச்சுக்கிட்டு அதை அந்த பொம்பளை பிள்ளையும் சிரிக்குது. நடக்க தயாரா, நான் உடனே இதுல இருந்து விலக தயாரு. இது ஒரு வாதமா? அவ்வளவுலாம் அறிவிப்பு கொடுக்கல. எங்க அக்காவையும் ஜவாஹிர்லால் 1/4 கிலோமீட்டர் நடக்க விடுவோம். ஜவாஹிர்லால் 1/4 கிலோமீட்டர் நடந்து விட்டார் என்றால் நான் நாம் தமிழருக்கு விலகி ஜவாஹிர்லால் ஓட்டு கேட்கிறேன், முடியுமா? நாங்க ஈரோடு, நாங்க ரொம்ப தீர்க்கதரிசி. அதுல இது ஒரு வாதமா? ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். உங்களுடைய நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களை நீங்க பேசுறீங்கள மேடை, இந்த மாதிரி பல தமுமுக மேடைகளில் கொண்டாந்து அறிமுகப்படுத்தி வச்சதே பேராசிரியர் ஜவாஹிருல்லா தான் என்பதை நீங்கள் தெல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு முறை மீடியாக்காரங்க உங்க அண்ணன் சீமான்ட்ட பேட்டி எடுக்கிறாங்க. இந்த மாதிரி முஸ்லீம்களை பற்றி கிறிஸ்தவர்களை பற்றி நீங்கள் பேசியிருக்கிறீங்களே, அதை பற்றி என்ன சொல்றீங்கன்னு சொல்லும்போது அவர் எதிர்த்து பேசவில்லை, மன்னிப்பு தான் கேட்டார். மன்னிச்சுட்டேன், என்னை மன்னிச்சுங்க அண்ணன், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அதுக்காக எனக்கு ஓட்டு போட்டுருவீங்களா அப்படின்னு கேட்டார். ஒரு இஸ்லாமியன் கிறிஸ்தவர்கள் அவதூறா பேசினா மன்னிப்பு கேட்கணும். ஜவஹர்லால் ஒரு முதல்ல எங்க அண்ணன் ஜவஹர்லால் பேசினது முதல் சரி மன்னிப்பு கேட்டேன்னு வச்சு மன்னிப்பு கேட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு போட்டு போட்டுருவீங்களா? ஒரு கருத்து சொன்னதுக்கே மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தலைவர் இருக்கிறாருன்னா, நீங்க அவருடைய உடல் அமைப்பை பற்றி, நடையை பற்றி பேசுகிறீர்களே, அப்ப நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். உங்க அண்ணனுக்கு இந்த செய்தி தெரிஞ்சிருக்கா தெரியலன்னு தெரியல, அண்ணனுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேருங்க. உங்களை தான் கண்டிப்பாரே தவிர நீங்கள் சொன்ன செய்தியை யாரும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ஏமா நீ சிரிக்கிறியம்மா உட்காந்துக்கிட்டு, உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு ஈவு இறக்கம் இருக்கா? உங்களுடைய தகப்பனார் இறந்து போகும்போது தமுமுக சொந்தங்கள் தான் தோளிலே சுமந்து அந்த கொரோனா நேரத்தில் கூட உங்களுக்கு குடையாக பக்க பலமாக இருந்தார்கள். அந்த விஷயத்தை நீங்க நினைச்சு பார்த்துருந்தீங்கன்னு சொன்னாக்க, அந்த ஜனாசா விஷயத்தை நினைச்சு பார்த்தாலே உங்களுக்கு சிரிப்பு வருமா? அப்ப இந்த மாதிரியான ஒரு விமர்சனங்களை நீங்கள் தவிர்த்து, என்னடா ஓட்டப்பந்தய போட்டியா நடக்குது, தேர்தல் நடந்துகிட்டு இருக்குது, இதுக்கு நடக்கி என்ன சம்பந்தம்? அதாவது கொட்டப்பாக்கு விலை கேட்டா பட்டுக்கோட்டைக்கு வழி சொன்னானா அந்த கதையா அவருடைய அங்க அசைவை பத்தி சொல்வது எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு செயல் அப்படிங்கிறத நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். பேராசிரியர் ஜவாஹிருல்லாவை பொறுத்த வரைக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்காக நடந்து சென்றவர் அல்ல, ஓடியவர். தமுமுக தொண்டர்கள் ஓடி சென்று உதவியவர்கள், சட்டமன்றத்திலே ஓடி சென்று குரல் கொடுத்தவர். அவர் பணக்காரரு, படித்தவர், அவருக்கு இங்க பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. சமுதாயத்திற்காக நம்ம வாழ்க்கையில ஏதாவது செய்தாக வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும், உரிமைகளுக்காக பாடுபட வேண்டும், அதை ஆளும் ஆட்சியாளர்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி உங்களை மாதிரி சில்லறத்தனமா பேசாம நாகரிகமான முறையில் நடைபயணமாக இல்லாமல் அவர் இந்த சமூகத்திற்காக ஓடோடி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. உங்க அண்ணன் சொன்னது போல் இருக்கிற முஸ்லீம் ஓட்டுகளும் உங்களுக்கு விழுகாது. வென்றால் மகிழ்ச்சி, இல்லை என்றால் முயற்சி, இது எங்களுக்கு பயிற்சின்னு சொல்லுவார்கள். அந்த மாதிரி கடைசி வரைக்கும் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டே தான் இருக்க வேண்டிய சூழல் ஏற்படுமே தவிர, இது போன்ற முயற்சிகளை எடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வார்த்தைகளில் புரட்சி வராது, வெறும் மக்கள் மத்தியிலே இழிவான இகழ்ச்சி தான் வரும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.